வணக்கம். இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள். நுகர்வோருக்கு நிவாரணம். 9 அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலைகளை குறைத்தது லங்கா சதோஷ. பதுளை மகளிர் பாடசாலை ஆய்வுக்கூடத்தில் திடீர் வெடிப்பு. 4 மாணவிகள் உட்பட 5 காயம். செம்மணி புதைகுழி விவகாரம் சர்வதேச அவதானத்திற்கு மத்தியில் இன்று நீதியமைச்சர் நேரில் ஆய்வு. சர்வதேச நீதி கோரி மக்கள் மாபெரும் போராட்டம். செம்மணி பேரவலத்திற்கு சர்வதேசமும் அரசும் என்ன பதில் சொல்லப் போகின்றன? வட்டுவாகல் விகாரைக்கு கீழேயும் பாரிய புதைகுழியுள்ளது. MP ரவிகரன் தகவல். அரசு நிறுவனங்களின் இரட்டை சம்பளம் பெற்ற விவகாரம். கோடபாயாவின் முன்னாள் தனிப்பட்ட செயலாளர் சுகீஸ்வர பண்டாரா விளக்கமறியலில். சுரேஷ் சலேவுக்கு எதிரான விசாரணைகளுக்கு எந்தவிதமான தடையும் இல்லை. அமைச்சர் ஆனந்த விஜயபால திட்டவட்டம். டெங்கு அதிகரித்தால் வைத்தியசாலை கட்டமைப்பால் தாங்க முடியாது. அமைச்சர் நலிந்த ஜேதிச எச்சரிக்கை. கந்தானையில் கொடூரம். குடும்ப தகராறில் மனைவியை கத்தியால் குத்திக் கொன்ற குடிகார கணவன். 3 பிள்ளைகள் பரிதவிப்பு. ஈரானுடன் அமெரிக்கா வரலாற்று ஒப்பந்தம். ஹார்மூஸ் நீரிணை ஊடாக 12.5 மில்லியன் பீப்பாய் கச்சா எண்ணெய் போக்குவரத்து. இத்தாலியில் கால்வாயிலிருந்து இலங்கையர் சடலமாக மீட்பு. மரணத்திற்கான காரணம் குறித்து போலீசார் விசாரணை. இனி விரிவான செய்திகள். பொதுமக்களின் வாழ்க்கை செலவு சுமையை குறைக்கும் நோக்கில் லங்கா சதோஷ நிறுவனம் நுகர்வோர் அதிகம் பயன்படுத்தும் 9 அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலைகளை குறைத்துள்ளதாக வர்த்தக அமைச்சு அறிவித்துள்ளது. இந்த விலை குறைப்பு நேற்று முதல் நாடு முழுவதிலும் உள்ள அனைத்து லங்கா சதோஷ கிளைகளிலும் நடைமுறைக்கு வந்துள்ளது. வர்த்தக, வாணிப, உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சின் அறிவுறுத்தலின் பேரில் மேற்கொள்ளப்பட்டுள்ள இந்த விலை திருத்தத்தின்படி பொன்னு சம்பா அரிசி, சிவப்பு பச்சை சம்பா அரிசி, உள்நாட்டு சம்பா அரிசி, உள்நாட்டு வெள்ளை நாட்டு அரிசி, வெள்ளை பச்சை அரிசி, வெள்ளை பச்சை சம்பா அரிசி, கோதுமை மா, கொண்டக்கடலை, வெள்ளை சீனி ஆகியவற்றின் விலைகள் குறைக்கப்பட்டுள்ளன. இவற்றுள் கோதுமை மாவின் விலை கிலோவுக்கு 10 ரூபாவினாலும், பொன்னிச்சம்பா அரிசி கிலோவிற்கு 6 ரூபாவினாலும், ஏனைய அரிசி வகைகள் மற்றும் கடலை ஆகியவற்றின் விலைகள் கிலோவுக்கு 3 முதல் 5 ரூபாய் வரையிலும் குறைக்கப்பட்டுள்ளன. இந்த திட்டத்தின் மூலம் பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை மலிவு விலையில் பெற்றுக்கொள்ள முடியும் என்று வர்த்தக அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது. சூப்பர் ஸ்டோரின் கல்யாணி அன்னபூரணி பிராண்டில் அன்றாட வாழ்க்கையின் அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள தாமதம் வேண்டாம். இப்போதே வாருங்கள். பதுளை நகரில் அமைந்துள்ள பிரபல மகளிர் பாடசாலை ஒன்றின் விஞ்ஞான ஆய்வுக்கூடத்தில் நேற்று ஏற்பட்ட திடீர் அனர்த்தத்தில் 4 மாணவிகளும் ஆசிரியர் ஒருவரும் காயமடைந்துள்ளனர். காயமடைந்தவர்கள் உடனடியாக பதுளை போதனா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக பதுளை காவல்துறையினர் தெரிவித்தனர். குறித்த பாடசாலையின் தரம் 11 கல்வி கற்கின்ற மாணவிகள் குழு ஒன்று நேற்று விஞ்ஞான ஆய்வுக்கூடத்தில் ரசாயன பொருட்கள் தொடர்பான பரிசோதனை செயற்பாடுகளில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். இதன்போது ரசாயன பொருட்கள் அளவிடுவதற்கு பயன்படுத்தப்பட்ட பீக்கர் ஒன்று எதிர்பாராத விதமாக வெடித்து சிதறியதில் அங்கிருந்த 4 மாணவிகளும் அவர்களுக்கு வழிகாட்டியாக இருந்த ஆசிரியர் ஒருவரும் காயங்களுக்குள்ளாகியுள்ளனர். சம்பவம் தொடர்பாக பதுளை காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். செம்மணி மனித புதைகுழில் இருந்து நேற்று வரையில் மொத்தமாக 380 மனித எண்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக சட்டத்தரணி VS நிரஞ்சன் தெரிவித்தார். ஒட்டுமொத்தமாக அதிக எண்ணிக்கையிலான எண்பு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்ட இடங்களில் மன்னர் சதோஷ புதைகுழிய முதலிடத்தில் உள்ளது. இதன் அடிப்படையில் செம்மணி 2 இடத்தில் இருந்தாலும் திட்டமிட்டு உடல்கள் புதைக்கப்பட்ட அடையாளம் காணப்பட்ட மனித புதைகுழி என்ற சட்ட ரீதியான கோணத்தில் பார்த்தால் செம்மணியே இலங்கையின் மிகப்பெரிய புதைகுழி தளமாக மாறியுள்ளது. குறுகிய காலத்தில் இவ்வளவு எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்படுவது தங்களின் உறவுகளை தொலைத்துவிட்டு தவிக்கும் குடும்பங்கள் மத்தியில் பாரிய சந்தேகத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. அறிவியல் மற்றும் சட்டப்பூர்வ விசாரணைகள் முழுமையடைந்த பின்னரே இறுதி உண்மைகளை அறிய முடியும் என்றும் தெரிவித்தார். இதேவேளை இலங்கையில் திட்டமிட்டு மனித உடல்கள் புதைக்கப்பட்ட மிகப்பெரிய தளமாக உருவெடுத்துள்ள யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளை நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார மற்றும் காணாமலாக்கப்பட்டோர் அலுவலகத்தின் உயர் பிரதானிகள் இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்ய உள்ளனர்.
யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட விசேட நகர்த்தல் பத்திரத்தின் மூலம் பெறப்பட்ட உத்தியோர்ப நீதிமன்ற அனுமதியின் பிரகாரம் இன்று பிற்பகல் 3 மணியளவில் நீதியமைச்சர் உள்ளிட்ட குழுவினர் சித்துப்பாத்து இந்து மயான பகுதிக்கு விஜயம் செய்ய உள்ளனர். அங்கு இடம்பெற்று வருகின்ற தடயவியல் அகழ்வாராய்ச்சிகள் மற்றும் 80 தொகுதிகள் மீட்புப் பணிகளை அவர்கள் நேரில் ஆராய உள்ளதுடன் சம்பந்தப்பட்ட நிபுணர்களுடனும் கலந்துரையாட உள்ளார்கள். மனித புதைகுழி விவகாரத்தில் சர்வதேச அவதானம் அதிகரித்துள்ள பின்னணியில் இந்த விஜயம் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. மறுமுனையில் நீதியமைச்சரின் வருகையை முன்னிட்டு இலங்கையின் உள்நாட்டு நீதி பொறிமுறைகளை முற்றாக நிராகரித்து சர்வதேச கண்காணிப்புடன் கூடிய நீதியை வலியுறுத்தி செம்மணியில் இன்று பிற்பகல் மாபெரும் கவனஈர்ப்பு போராட்டத்திற்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. வடக்கு கிழக்கு வளைந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களின் சங்கத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த போராட்டத்தில் செம்மணி அகழ்வாயு மற்றும் தடயவியல் விசாரணைகளுக்கு சர்வதேச தரப்பினரின் நேரடி பங்கேற்பை உறுதி செய்ய வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஏமாற்றம் அளிக்கும் உள்நாட்டு பொறிமுறைகளை கைவிட்டு சர்வதேச பொறிமுறையினூடாக நம்பகமான நீதியை வழங்க வேண்டும் என்றும் பிரதான கோரிக்கைகள் முன்வைக்கப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. செம்மணி மனித புதைகுழியில் பிஞ்சு குழந்தைகள், சிறுவர்கள், பெரியவர்கள் என்று தமிழ் மக்கள் குடும்பமாக கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டுள்ளார்கள். இது தற்சமயம் இலங்கையின் மிகப்பெரிய மனித பேரவலத்தின் சாட்சியாக உருவெடுத்திருக்கும் நிலையில் இதற்கு சர்வதேச நாடுகளும் இலங்கை அரசும் என்ன பதிலை கூறப்போகின்றன என்றும் இலங்கை தமிழரசுக் கட்சியின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் முல்லைத்தீவு வட்டவாகல் விகாரைக்கு கீழே அகழ்வுகளை மேற்கொண்டால் இந்த செம்மணியை விடவும் பல மடங்கு பெரியதொரு மனித புதைகுழி அடையாளம் காணப்படும் என்றும் அவர் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். எங்களுடைய இனத்தின் அழிவுகளை இலங்கை அரசானது தங்களுடைய ஒவ்வொரு ஆட்சியாளர்கள் மத்தியிலும் செய்து கொண்டுதான் வருகின்றது. ஏற்கனவே உள்ள அரசானது தொடர்ச்சியாக எங்களுடைய இனத்தை அழிச்சதற்கான சாட்சிகள் இறைவனுடைய கிருபையால் இப்போது வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதுக்கெல்லாம் சர்வதேச நாடுகளோ இலங்கை அரசோ என்ன பதில் கூறப்போகின்றது என்பதுக்கு அப்பால குழந்தைகள், பிஞ்சு குழந்தைகள், சிறியவர்கள், பெரியவர்கள் என குடும்பமாக அல்லது கொத்து கொத்தாக இப்படி கொண்டு போய் குவித்து அல்லது மனித புதைகுழியாக வெளிப்பட்டு இன்றைக்கு முதலாவது மனித புதைகுழியாக இது இருக்கின்ற. இது மட்டுமில்லை, இன்னும் எத்தனையோ இடங்கள் ஆழமாக தோண்டி பார்த்தால் அந்த அவ்வளவும் வெளிப்படும். வட்டுவாகல் நான் ஏற்கனவே சொன்னது உங்களுக்கு தெரியும். அந்த வட்டுவாகல் விகாரைக்கு கீழே தோண்டினால் இதை விட மிகப்பெரிய புதைகுழி வரும். கொழும்பு நகரின் மிகச்சிறந்த முகவரிகளில் ஒரு புதிய வாழ்க்கை முறையின் அடையாளம் உருவாகிறது. ப்ளூ ஓஷன் குரூப். முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷவின் முன்னாள் தனிப்பட்ட செயலாளரான சுகீஸ்வர பண்டாரா எதிர்வரும் ஜூலை மாதம் 1ஆம் தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். 2 அரசு நிறுவனங்களிலிருந்து ஒரு காலப்பகுதியில் முறையற்ற வகையில் சம்பளம் பெற்றுக்கொண்டதாக கூறப்படுகின்ற விவகாரம் தொடர்பில் மத்திய குற்றவியல் விசாரணை பணியகத்தினால் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த விசாரணைகளுக்கு அமைவாக அவர் நேற்று கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட சுகீஸ்வர பண்டாரா கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போதே அவரை எதிர்வரும் ஜூலை மாதம் 1ஆம் தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார். இந்த சம்பவம் குறித்து மத்திய குற்றவியல் விசாரணை பணியகம் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றது. இதேவேளை உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் தொடர்பாக விசாரணைகளுக்கு அமைவாக தன்னை கைது செய்வதை தடுக்கும் உத்தரவொன்றை பிறப்பிக்குமாறு கோரி முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷவினால் சமர்ப்பிக்கப்பட்ட மனுவின் மேலதிக விசாரணைகளை எதிர்வரும் 24ஆம் தேதி வரையில் ஒத்திவைக்க மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் புலனாய்வு பிரிவு பிரதானி சுரேஷ் சலேவுக்கு எதிராக குற்றப்புலனாய்வு திணைக்களம் மேற்கொண்டு வருகின்ற விசாரணைகளுக்கு எந்தவிதமான தடைகளும் விதிக்கப்படவில்லை என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். கண்டியில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இந்த விவகாரத்தில் விசாரணைகள் தடுக்கப்பட்டதாக முன்னெடுக்கப்படுகின்ற குற்றச்சாட்டுகள் முற்றிலும் தவறானவை என்று மறுத்துள்ள அவர், குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் செயல்பாடுகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் வார்த்தைகளுக்கு எந்தவிதமான ஆதாரங்களும் இல்லை என்று சுட்டிக்காட்டினார். அரசியல் நோக்கங்களுக்காகவே இதுபோன்ற தவறான தகவல்களை திட்டமிட்டு பரப்பப்பட்டு வருவதாகவும், சுரேஷ் சலேவிற்கு எதிரான விசாரணைகள் எந்தவிதமான தடையுமின்றி முறையான முறையிலேயே தொடர்ந்து முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பதே அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்றும் தெரிவித்தார். நாட்டில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரித்தால்
அந்த நிலைமையை தாங்குவது தற்போதைய வைத்தியசாலை கட்டமைப்புக்கு கடினமாகிவிடும் என்று சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். பேருவளை பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அவர் இதனை தெரிவித்தார். நீண்டகால அடிப்படையில் நாம் பல்வேறு திட்டங்களை செய்ய முயன்றாலும் குறுகிய காலத்தில் டெங்கு பரவலை கட்டுப்படுத்துவதற்கு இருக்கின்ற ஒரே தீர்வு நுளம்புகள் பெருகும் இடங்களை அழிப்பது மட்டுமே என்று சுட்டிக்காட்டினார். அதற்கு பொதுமக்கள் மற்றும் நிறுவனங்கள் தங்களை சுற்றியுள்ள சூழலை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். வீடுகள், அரசு நிறுவனங்கள் மற்றும் ஏனைய பொது இடங்களில் நுளம்புகள் பெருகுவதை தடுப்பது அனைவரதும் பொறுப்பாகும். நோயாளர்களின் எண்ணிக்கை தற்போதைய நிலையை தாண்டி அதிகரித்தால் சுகாதார கட்டமைப்புக்கு கடுமையான அழுத்தம் ஏற்பட்டு நோயாளர் பராமரிப்பு சேவைகள் வீழ்ச்சியடையும் அபாயம் உள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். எனினும் இந்த நிலைமையை இன்னும் எம்மால் கட்டுப்படுத்த முடியும் என்பதால் பொதுமக்கள் மற்றும் நிறுவனங்கள் பொறுப்புடன் செயல்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். கம்பகாம் மாவட்டம் கந்தானி பகுதியில் நீண்ட நாட்களாக நிலை வந்த குடும்ப தகராறு காரணமாக மது போதையில் இருந்த கணவனால் மனைவி கத்தியால் குத்தி கொடூரமாக கொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த கோர சம்பவத்தினால் இவர்களது 3 பிள்ளைகளும் தங்களது தாயிகளின் தவிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. நேற்று இந்த அதிர்ச்சியூட்டும் கொலை சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இந்த சம்பவத்தில் கந்தானி பிரதேசத்தைச் சேர்ந்த 42 வயதுடைய 3 பிள்ளைகளின் தாயார் இவ்வாறு பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளார். சந்தேக நபரான 48 வயதுடைய கணவனுக்கும் உயிரிழந்த மனைவிக்கும் இடையே நீண்ட காலமாக தொடர்ச்சியாக குடும்ப தகராறு நிலை வந்துள்ளதாகவும் போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகள் என்று தெரிய வந்துள்ளது. வழக்கம்போல் இன்றைய தினமும் இவர்களுக்கிடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதன்போது அதிகளவில் மதுபானம் மறந்திருந்த கணவன் ஆத்திரத்தில் வீட்டிலிருந்த கூர்மையான கத்தி எடுத்து மனைவியின் உடல் மீது பல இடங்களில் சரமாரியாக குத்தியுள்ளார். இதனால் பலத்த காயமடைந்த இரத்த வெள்ளத்தில் சரிந்த அந்த பெண் சம்பவ இடத்தில் உயிரிழந்துள்ளார். அயலவர்கள் வழங்கிய அவசர தகவலின் அடிப்படையிலேயே சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் கொலையாளி என்று கருதப்படும் 48 வயதுடைய கணவனை உடனடியாக கைது செய்தனர். கைது செய்யப்படும் போது சந்தேக நபர் கடுமையான மது போதையில் இருந்ததாக போலீசார் குறிப்பிட்டனர். திருகோணமலை கடற்படை முகாமில் அமைந்துள்ள கன்சைட் எனப்படுகின்ற நிலத்தடி சிறைச்சாலை தொடர்பான விசாரணைகளை உடனடியாக தீவிரப்படுத்துமாறு திருகோணமலை நீதவான் MSM சம்ஸ்தீன் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு உத்தரவிட்டுள்ளார். 11 இளைஞர்கள் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டமை, மேலும் பலர் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டமை ஆகிய குற்றச்சாட்டுகள் தொடர்பில் நீதவான் MSM சம்சுதீன் குறித்த நிலத்தடி சிறைச்சாலைக்கு நேரில் சென்று கள ஆய்வு மேற்கொண்டதை தொடர்ந்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளை தொய்வின்றி தொடருமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தை அறிவுறுத்திய நீதவான் விசாரணைகளின் தற்போதைய முன்னேற்றம் குறித்த விரிவான அறிக்கைகளை 3 நாட்களுக்குள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு பணித்துள்ளார். அத்துடன் அந்த அறிக்கையுடன் சம்பவம் தொடர்பாக அனைத்து காணொலி பதிவுகளையும் நிழற்படங்களையும் இணைத்து சமர்ப்பிக்குமாறும் அவர் உத்தரவிட்டுள்ளார். தமிழர்களின் பெருமை ஒரே மேடையில் வெளியிடப் போகின்றது. இது ஒரு celebration of greatness. எதிர்வரும் ஜூன் 20 சனிக்கிழமை Legends and Icons Awards 2026. உலகளாவிய எரிசக்தி விநியோகத்தை பாதித்த போரை முடிவுக்கு கொண்டுவரும் நோக்கில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுடன் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒப்பந்தம் ஒன்றில் கையெழுத்திட்டுள்ளார். இந்த ஒப்பந்தம் கையெழுத்தான சில மணி நேரங்களிலேயே 12.5 மில்லியன் பீப்பாய்கள் கச்சா எண்ணெய் மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த ஹார்மோஸ் நீரிணை ஊடாக கடந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. வெள்ளை மாளிகையில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது அமெரிக்க உப ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் இந்த உத்தியோர்வ அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். முன்னதாக 6 மில்லியன் பீப்பாய் கச்சா எண்ணெய் தாங்கிய சவுதி அரேபிய கொடியுடன் கூடிய 3 கப்பல்கள் இந்த நீரினை கடந்ததாக தகவல்கள் வெளியாகியிருந்த பின்னணியில் உப ஜனாதிபதியின் இந்த அறிக்கை வெளியாகியுள்ளது. இந்த உடன்படிக்கையானது ஹார்மோஸ் நீரினை உடனடியாக திறப்பதற்கும் ஈரானிய துறைமுகங்கள் மீது அமெரிக்கா விதித்திருந்த கடல்வழி முற்றுகையை நீக்குவதற்கும் வழிவகுத்துள்ளது. பாதுகாப்பான பாதையை உறுதி செய்வதற்கும் கன்னிவெடிகளை அகற்றுவதற்கும் இன்னும் அவகாசம் தேவைப்படுவதால் போக்குவரத்து வழமைக்கு திரும்ப கூடுதல் காலம் எடுக்கும் என்று கப்பல் நிறுவனங்கள் தெரிவித்திருக்கின்றன. இத்தாலியின் மிலன் மாகாணம் ஹார்ஷிகா பகுதியில் உள்ள நாவிலிகோ கிராண்டே கால்வாயிலிருந்து 38 வயதுடைய இலங்கையர் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். உயிரிழந்தவர் இலங்கையைச் சேர்ந்த ஷான் ஹேமல் ஹாமிஸ் முகாந்திரம்கே என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார். கடந்த செவ்வாய்க்கிழமை முதல் தனது கணவரை காணவில்லை என்று அவரது மனைவி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருந்த நிலையில் நேற்று இந்த சடலம் கண்டெடுக்கப்பட்டது. கால்வாய் நீரோட்டத்தில் மனித உடல் ஒன்று அடித்துச் செல்லப்படுவதை கவனித்த பாதசாரிகள் உடனடியாக உள்ளூர் அதிகாரிகளுக்கு தகவல் வழங்கியுள்ளார்கள். அதற்கமைய சம்பவத்துக்கு விரைந்த போலீசார் மற்றும் தீயணைப்பு பிரிவினர் சடலத்தை மீட்டனர். முதற்கட்ட தகவல்களின்படி அந்த நபர் பல மணி நேரமாக தண்ணீரில் சிக்கியிருக்கலாம் என்று கருதப்படுகின்றது. சடலமாக மீட்கப்பட்டவரின் உடல் வன்முறைகள் அல்லது காயங்கள் ஏற்படுவதற்கான எந்த ஒரு வெளிப்புற அடையாளங்களும் காணப்படவில்லை என்றும் போலீசார் தெரிவித்தனர். தற்போது இத்தாலி நிலவுகின்ற கடுமையான வெப்பத்தை தணித்துக் கொள்ளும் நோக்கில் அவர் குளிக்க முயன்று தண்ணீருக்குள் விழுந்தாரா அல்லது
திடீர் உடல்நலக்குறைவு காரணமாக இந்த அனர்த்தம் ஏற்பட்டதா என்ற கோணத்தில் விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். இத்துடன் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூகமீடியா.com எனும் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். யாழ்ப்பாணத்தை பிறப்பிடமாகவும் கனடா மற்றும் கொழும்பு வெள்ளவத்தை ஆகிய இடங்களை வாழ்விடங்களாகவும் கொண்டிருந்த திரு சண்முகநாதன் ஜெகநாதன் அவர்கள் 16/6/2026 செவ்வாய்க்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் கொக்குவிலை பிறப்பிடமாகவும் ஓமான் மற்றும் பிரித்தானியா லண்டன் ஆகிய இடங்களை வாழ்விடங்களாகவும் கொண்டிருந்த திரு பொன்னுச்சாமி ஸ்ரீ சிவபாலசுந்தரம் அவர்கள் 16/6/2026 செவ்வாய்க்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார். யாழ்ப்பாணம் வேலடையை பிறப்பிடமாகவும் கந்தர்மடம் மற்றும் கனடா ஆகிய இடங்களை வாழ்விடங்களாகவும் கொண்டிருந்த திரு குருகுரராஜசிங்கம் சபாபதி பிள்ளை அவர்கள் 16/6/2026 அன்று இறைவனடி சேர்ந்தார். யாழ்ப்பாணம் சங்கரத்தையை பிறப்பிடமாகவும் மீசாலையை பதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி தங்கத்துறை மங்கையற்கரசி அவர்கள் 18/6/2026 அன்று இறைவனடி சேர்ந்தார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல் இறுதிக்கிரியை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள ரிப் பேஜை பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழிருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.